ஓகே சூப்பர் கலக்குங்க சார். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, போட்டு தூங்குங்க. வணக்கம். ஜிபி முரசு டாக்கீஸ் யூடியூப் சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நான் சேலம் ஜிபி பிச்சுமணி. வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். ஜிபி முரசு டாக்கீஸ்ல இன்னைக்கான தலைப்பு முடக்கருத்தான் படத்தின் விமர்சனம். இந்த படம் தேருமா தேராதா? இதோ படத்தின் விளக்கம் உங்களுக்காக. கொரோனா காலகட்டம் மக்களுக்கு சேவை செய்பவர்களை கதாநாயகன் ஆக்கியது. இப்படி மக்களிடம் மருத்துவ சேவை செய்து கதாநாயகன் போல் பிரபலமானவர்தான் டாக்டர் வீரபாபு. அவர்தான் இந்த படத்தை எழுதி இயக்கியிருப்பதுடன் கதாநாயகனாகவும் நடித்துள்ளார். அனாதை குழந்தைகள், ஆதரவற்ற முதியவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து வாழ்வளிக்கும் தொண்டு நிறுவனத்தை நடத்தி கிராமத்தில் சேவை செய்து வருகிறார். கிராமத்தில் மூலிகை வியாபாரம் செய்யும் டாக்டர் வீரபாபு தனக்கு திருமணம் செய்ய நிச்சயித்த பெண் மகானாவுடன் திருமணத்திற்கு துணி நகைகள் வாங்க சென்னை செல்கிறார். அங்கே மகானாவின் அக்கா குழந்தை தொலைந்து போக வீரபாபு குற்றவாளிகளை தேடி ஓடுகிறார். அதை விசாரிக்கும் போது குழந்தை கடத்தலின் மிகப்பெரிய விஷயம் வெளிவர அதை கண்டுபிடிக்கும் முயற்சியில் கதாநாயகன் களம் இறங்க இறுதியில் வெற்றி கதாநாயகனுக்கு. இதுவே முடக்கருத்தான் படத்தின் கதைச் சுருக்கம். முடக்கருத்தான் மூலிகை முடக்குவாதத்தை நீக்கக்கூடியது. அதுபோல் சமுதாயத்தில் குழந்தைகளை கடத்தி பிச்சை எடுக்க வைக்கும் கொடூரமான மனநோய் கொண்ட மனிதர்களை ஒரு மூலிகையைப் போல் வேறறுக்கும் கதாநாயகனின் கதைதான் இது. கதையின் நாயகனாக நடித்திருக்கும் டாக்டர் வீரபாபு தனக்கு எது வருமோ அதை வைத்து தனது கதாபாத்திரத்தை குழப்பம் இல்லாமல் தெளிவாக வடிவமைத்திருப்பதால் எளிதாக சிறப்பாக நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். புதுமுகம் என்று சொல்ல முடியாதவாறு திறமையாக நடித்திருக்கிறார். குறிப்பாக அதிரடி ஆக்ஷன் காட்சிகளில் பட்டையை கிளப்பியிருக்கிறார். நாயகியாக நடித்திருக்கும் மகானா ஒரு சில காட்சிகளில் மட்டும் தலை காட்டுகிறார். வில்லனாக நடித்திருக்கும் சூப்பர் சுப்பராயன் இந்த வயதில் ஒரு ஸ்டண்ட் கலைஞரைப் போல் இல்லாமல் சண்டை காட்சியில் நடித்திருப்பது வியக்க வைக்கிறது. சிறப்பு தோற்றத்தில் நடித்திருக்கும் சமுத்திரக்கனி படத்திற்கு பலம் சேர்த்திருக்கிறார். ஒரு சில காட்சிகளில் வந்தாலும் மயில்சாமி வரும் காட்சிகள் சிரிக்க வைக்கிறது. நாயகனாக நடித்திருக்கும் டாக்டர் வீரபாபுவே இப்படத்தை சமூக அக்கறையுடன் எழுதி இயக்கியிருக்கிறார். ஆனால் நோக்கத்தை மட்டும் நம்பி படத்தை எடுத்திருக்கும் அவர் சினிமாவில் அதன் தொழில் நுட்பத்தை அறியாமல் தெரிந்து கொள்ளாமல் இந்த படத்தை உருவாக்கியிருப்பது ஒரு சாதாரண படமாக தோன்ற வைக்கிறது. சினிமா தொழில்நுட்பத்தை சரியாக கையாண்டிருந்தால் இந்த முடக்கருத்தான் ஒரு விழிப்புணர்வு ஊட்டும் படமாக மாறியிருக்கும். ஆனாலும் சமூக அக்கறையுடன் இந்த படத்தை கொடுத்த ரியல் ஹீரோ வீரபாபுக்கு ஒரு பூங்கொத்து கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடித்திருந்தால் மறந்துடாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அன்பு நேயர்களே, மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில்